ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை தொடர்ந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் புறக்கணிக்கிறது அதிமுக. ஏற்கனவே ஈரோடு கிழக்கு தொகுதியில் நடந்த இடைத்தேர்தலில் அதிமுக 66,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. அதேபோல பாஜக ஆதரவோடு போட்டியிட்ட நிலையில் 66,233 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்த நிலையில் தற்போது நடைபெற இருக்கக்கூடிய ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக தரப்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. விக்கிரவாண்டியை தொடர்ந்து ஈரோடு இடைத்தேர்தலையும் அதிமுக புறக்கணித்துள்ளதால் அக்கட்சியின் தொண்டர்கள் ஏமாற்றமும் அதிர்ச்சியும் அடைந்திருக்கின்றனர். அதிமுகவுக்கு செல்வாக்கு உள்ள மேற்கு மாவட்டத்தில் திமுகவுக்கு நெருக்கடியை தர தவறுவதாக அதிமுக தெரிவித்துள்ள நிலையில் இன்னும் ஓராண்டில் சட்டமன்ற தேர்தல் வரும் நிலையில் இடைத்தேர்தலை புறக்கணித்திருப்பதால் அதிமுக தொண்டர்கள் ஏமாற்றம் அடைந்திருக்கின்றனர். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். மக்களை சுதந்திரமாக வாக்களிக்க விட மாட்டார்கள் என்பதாலும் தேர்தல் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடக்காது என்பதாலும் இந்த இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக தற்போது இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விக்கிரவாண்டியை தொடர்ந்து ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலும் புறக்கணிக்கப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். கடந்த இடைத்தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட இளங்கோவன் 1.10 லட்சம் வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். காங்கிரஸ் வேட்பாளருக்கு 64.58% வாக்குகள் கிடைத்த நிலையில் அதிமுகவுக்கு வெறும் 25.75% வாக்குகளே கிடைத்தன. எனவே விக்கிரவாண்டியை தொடர்ந்து ஈரோடு இடைத்தேர்தலையும் அதிமுக புறக்கணித்திருப்பதால் தொண்டர்கள் அதிர்ச்சியடைந்திருக்கின்றனர். இன்னும் ஓராண்டில் சட்டமன்ற தேர்தல் வரும் நிலையில் இடைத்தேர்தலை புறக்கணித்திருப்பதால் அதிமுக தொண்டர்களிடையே ஏமாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். மக்களை சுதந்திரமாக வாக்களிக்க விடமாட்டார்கள் என்பதாலும் தேர்தல் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடைபெறாது என்பதாலும் இந்த முடிவு எடுக்கப்படுவதாக அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரு சுமன் சி ராமன் அவர்கள் நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். விக்கிரவாண்டியை தொடர்ந்து அதிமுகவும் தேமுதிகவும் தற்போது நடைபெற இருக்கக்கூடிய இடைத்தேர்தலை புறக்கணித்திருக்கிறார்கள். உங்களுடைய கருத்து சார்? இது ஓரளவுக்கு எதிர்பார்க்கப்பட்டதுதான். ஏன்னா 2 காரணம். ஒன்று இன்னைக்கு தமிழ்நாட்டுல தேர்தலில் வெற்றி பெறணும்னா கோடிக்கணக்கில் செலவழிக்கணும். அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா ஓராண்டு தான் இருக்கு மீதி. அடுத்த சட்டப்பேரவை தேர்தலுக்கு 1 ஆண்டு 3 மாதம் தான் இருக்கு. ஸோ இந்த ஒரு சூழல்ல திருப்பியும் செலவழித்து போட்டியிடுவது சரியா? எப்படிமோ ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஸோ அதனால அதன் காரணமாக அவங்க ஒரு டிசிஷன் அவங்க ஏற்கனவே ஒரு வாட்டி விக்கிரவாண்டியில எடுத்த முடிவு அதுதான் இந்த முறை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலா அவர்கள் போட்டியிட்டு இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. சென்ற முறையும் நான் அதை தான் கூறினேன். பட் ஏன் இதை எடுத்தாங்கிறது நமக்கு புரிய வருகிறது. ஏன்னா இன்னைக்கு சென்ற முறை ஈரோடுல நடந்த தேர்தல்ல குற்றச்சாட்டுகள் ஆளுங்கட்சி மீது பரவலாக இருந்தது. எப்படி மக்கள் ஒரு இடத்தில் அடைக்கப்பட்டார்கள், அதற்கு பிறகு பணபலம் எப்படி விளையாடியது என்றெல்லாம் பல குற்றச்சாட்டுகள் இருந்தன. அதன் நீட்சியாக இந்த முடிவு அவர்கள் அதிமுக எடுத்திருக்கலாம். அதிமுக தரப்புல எடுக்கக்கூடிய இந்த அடுத்தடுத்த முடிவுகளால தொண்டர்களுக்கு என்ன மாதிரியான மனநிலையை ஏற்படுத்தும் சார்? தொண்டர்களுக்கு நிச்சயமா போட்டியிடவில்லை என்றால் எந்த கட்சிக்கும் தொண்டர்களுக்கு ஒரு உத்வேகம் கொஞ்சம் குறையும். அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இந்த முறை அவ்வளவு ஒரு தாக்கம் இருக்காது என்ற காரணம் ஏன் நான் கருதுகிறேன் என்றால், ஒன்று ஓராண்டு காலம்தான் இருக்கிறது அடுத்த தேர்தலுக்கு. ஸோ அவர்கள் அதாவது ஆங்கிலத்தில் கூறுவார்கள் அம்யூனிஷனை அதுக்கு சேவ் பண்ணிக்கிறாங்க அந்த தேர்தலுக்கு என்று எடுத்துக்கொள்ளலாம். அதனால ஒரு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படாது தொண்டர்களிடையே அப்படிங்கறதா என்னுடைய கருத்து. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.